அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதாவது நம்ம ஒரு கோர்வையா போயிட்டு இருந்தோம்ல, அதிலிருந்து ஒரு சின்ன டீவியேஷன். அது என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஒன் ஆஃப் த சாய் டிவோட்டீஸ் கால் பண்ணியிருந்தா. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணினான். அவளோட ஒப்புதலின் பேர்ல அவளோட பேர் மட்டும் சொல்ல வேண்டான்னு சொன்னா. அவளுடைய அனுபவத்த அவ வந்து ஃபோன்ல எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தந்தா. அதாவது அனுப்புறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா. அதனால ரொம்ப அர்ஜென்ட்டான பதிவு இது. இப்ப நான் அவ பேசினது, என் கூட ஃபோன்ல பேசினத நான் உங்களுக்கு வந்து இப்படி பேசியிருந்தா. அத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் ப்ளே பண்றேன். நீங்க கேளுங்கோ. சரியா? சாய்ராம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்க? ஓம் சாய்ராம்மா, சொல்லுங்கம்மா. நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேம். எங்க பையனுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு மேம். 3 நாள்ல முடிஞ்சது. நான் பார்வதி கலாரத்ன அந்த இதுல நான் கடைசியா பங்கெடுத்துக்கிட்டேன். பங்கெடுக்க கொள்ள கூட அழுதுகிட்டே தான் பங்கெடுத்தேன். சாய்ராம், எனக்கு இது முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அப்படி இருந்தாலும் அவர் முடிப்பாருன்ற நம்பிக்கையில தான் நான் பங்கெடுத்தேன். அதே மாதிரி முடிச்சிட்டாரு. 1 மாசம் கூட இன்னும் ஆகல. அந்த 1 மாசத்துல எனக்கு மேரேஜே முடிஞ்சிருச்சு எங்க பையனுக்கு. நான் முத ரூபா உங்ககிட்ட பேசக்குள்ள நீங்க பேசினே இருக்கல, எனக்கு மஞ்சத்தூள் கண்ணுல தெரியுதேன்னு நீங்க சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுத்தது. எப்படி இருந்தாலும் நம்ம பாபா காப்பாத்துவார்ன்ற அந்த நம்பிக்கை கொடுத்தது. அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு கண்ணுல காட்டுதுன்னு சொன்னீங்க. அந்த சிவலிங்கம் முன்னாடிதான் இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணமே நடந்தது. அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை யாருக்குமே வராது. சாமியுடைய அனுகிரகம், பாபாவுடைய அனுகிரகம் தான் என்னை இந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்துச்சு. ரொம்ப 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 நன்றி பாபாவுக்கு. ரொம்ப நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு 43 வயசுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆக்கி வச்சிருக்காருன்னா அது யாருடைய சக்தி? கடவுள் பாபாவுடைய அருளால எனக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அருமையான பொண்ணு காட்டி கொடுத்தாரு. இந்த 43 வயசுக்குள்ள தாயாகிய நான் எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா?